பிஜேபி, RSS போன்ற வலதுசாரிகள் இந்த மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது. திமுகவோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இல்லையா? பிரச்சனைகள் இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் அங்கே தொடர்கிறீர்கள்? ஏன் 4 சீட்டு 5 சீட்டுக்காக அங்கே நிற்கிறீர்கள்? இப்படியெல்லாம் நம்முடைய கொள்கை பகைவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். அவருடைய நோக்கம் இப்படிலாம் சொன்னா திருமாவளவனுக்கு கோபம் வரும். எதையாவது பேசி கூட்டணி விட்டு வெளியே வந்துருவாரு. ஆளை வெளியே இழுத்து விட்டுட்டா போதும். அவருக்கு அதுதான். அதிகாரத்தில் உள்ளவர்களோடு இந்த கட்சி இணைந்திருக்க கூடாது என்று அந்த கும்பல் கருதுகிறது. அதிகாரத்தில் உள்ள கூட்டணியோடு திருமாவளவன் இணைந்து என்பது அவர்களுக்கு வைத்து. இதனால் நமக்கு என்ன பயன் என்பது வேறு. ஆனால் முதலமைச்சரோடு அடிக்கடி சந்திக்க முடிகிறது. முதலமைச்சரிடம் இந்த எளிய மக்களின் கோரிக்கைகளை முன்வைக்க முடிகிறது. இதிலே அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நல்ல சட்டை போடுவதையே பொறுத்துக் கொள்ளாதவர்கள் இதை எப்படி பொறுத்துக் கொள்ளார்கள்? கைகட்டி வாய்ப்புக்கு நின்றவர்கள் இன்றைக்கு மடிப்பு கிடையாது சட்டை போட்டுக் கொண்டு ஆகவே நம்மை ஆத்திரப்படுத்த பார்க்கிறார்கள். உணர்ச்சியை சீண்டி பார்க்கிறார்கள். அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்கிறவர் அல்ல திருமாவளவன். நாங்கள் கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். 6, 8வது நாளோ 8, 10வது நாளோ நாளைக்கு திருமாவளவன் முதலமைச்சராக விடப்போவதில்லை. என்ன எடப்பாடி கிட்ட போனா எத்தனை சீட்டு கொடுத்துருவார்? அவங்க சொல்றபடி வாதப்படி பார்ப்போம். அந்த சீட்டுகளில் அத்தனையும் 100% வெற்றி பெற்றுவிட முடியுமா? ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர் என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா? 2 மாசம் நீங்க முதலமைச்சர், 2 மாசம் நான் முதலமைச்சர் அப்படின்னு பகிர்ந்தளிக்க தயாராக இருப்பாரா? ஆசை மூட்டு விடியவா உனக்கு நான் 10, 15, 20 தரேன். அவ்வளவுதான். அதனுடைய நோக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்கக்கூடாது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது பிஜேபியின் செயல் திட்டங்கள் ஒன்று. ஏன்னா அவன் எல்லா மாநிலங்களிலும் விளையாட்டு பார்த்துட்டான். தமிழ்நாட்டில் விளையாட முடியல. கர்நாடகாவில் அவனால ஆட்சி பிடிக்க முடிஞ்சது. மகாராஷ்டிராவுக்குள்ள புகுந்து அங்கேயும் குறைப்பி ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. பீகாருக்குள்ள நுழைஞ்சு நிதிஷ்குமாரோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு நுழைய முடிந்தது. ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கு தவிர வேறு யாரும் முதலமைச்சராக வரவே முடியாது என்ற எண்ணெயை மாற்றி அங்கேயும் குழப்பத்தை உருவாக்க முடிந்தது. மேற்கு வங்கத்திலும் அவர்களால் பாராட்ட முடிந்தது. ஆனால் அவர்களால் பாராட்ட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். குழப்ப முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். திமுக, அதிமுக என்கிற 2 திராவிட கட்சிகள், பெரியார் அரசியல் பேசுகிற கட்சிகள் வலுவாக இருக்கின்றன. அவர்களுக்கு பக்கத்துணையாக இந்த அரசியல் கட்சிகளும் வீசி காப்புள்ள கட்சிகளும் இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஊடுருவி அந்த வாக்காளர்களை தம் பக்கம் சேர்த்து பலவீனப்படுத்தி இங்கேயும் காவி கொடியை பறக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காகத்தான் பெரியாரை இன்றைக்கு சாடுகிறார்கள். பெரியார் என்ன செய்து விட்டார், சாதித்து விட்டார்? சில பேர் அவர்களுக்கு துணையாக இன்றைக்கு இயக்கம் கட்டி பெரியாரை விமர்சிக்கிறார்கள். நன்றி மறந்த நிலையில் பெரியாரை விமர்சிக்கிற இயக்கங்கள் இங்கே பல உருவாகி இருக்கின்றன. RSS காரனும் தமிழ் தேசியம் பேசுகிற போதிகளும் ஒரே கொள்கை எழுப்புகிறார்கள். பெரியார் இங்கே என்ன சாதித்து விட்டார்கள்? தோழர்களே,
புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த காலத்தில் ஒற்றை நம்பிக்கையை கூறிய நண்பராக இருந்தவர் தந்தை பெரியார். தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தலித் இயக்க தலைவரும் கூட யாரும் அவரை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இந்த தலித் இயக்க தலைவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் காங்கிரஸில் இருந்தார்கள். மரகதம் சந்திரசேகர் காங்கிரஸிலே இருந்தார், இளைய பெருமாள் காங்கிரஸிலே இருந்தார், கக்கன் காங்கிரஸிலே இருந்தார். அப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். தென்காசி அருணாச்சலம் காங்கிரஸிலே இருந்தார். குடியரசுக் கட்சி தலைவர்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு அம்பேத்கரை அடையாளம் கொண்டு MC ராஜா அவர்கள் கூட அன்றைக்கு அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை. விமர்சித்த காலம் அது. அந்த காலத்தில் தேசிய அளவில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று உருவாகி இருக்கிற உண்மை தலைவர் புரட்சி தலைவர் அம்பேத்கர் யார் என்று அடையாளம் தந்தவர் தந்தை பெரியார். மியான்மருக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் அம்பேத்கர் பெரியாரை. அம்பேத்கர் விடுத்த அழைப்பை ஏற்று பர்மாவுக்கு அன்னைக்கு போனவர். அங்க பௌத்த மாநாடு நடந்தது. வாங்க நாம 2 பேரும் சேர்ந்து பௌத்தத்துல சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த அளவுக்கு நட்பு. ஏன் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மதமா? அதனாலயா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே மொழியா? அதனால் தானா? அம்பேத்கரும் பெரியாரும் ஒரே சாதியா? எந்த அடிப்படையில் அவர்கள் நட்பு உருவானது? இந்த சனாதன தர்மத்தை அழித்து வைக்க வேண்டும். பிறப்பு அடிப்படையில் இருக்கிற சாதி, மேல் சாதி, கீழ் சாதி என்ற உடன்பாட்டை நடக்க வேண்டும். இந்த கேட்களை அழித்தொழிக்க வேண்டும். இதுதான் 2 பேருடைய நோக்கம். அம்பேத்கர் பேசியதைத்தான் பெரியார் பேசினார், பெரியார் பேசியதைத்தான் அம்பேத்கர் பேசினார். அந்த 2 தலைவர்கள் எப்படி சமமாக முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவதூறு, ஆபத்தான அரசியல். இவர்கள் யாருக்கு சேவை செய்கிறார்கள்? தோழர்களே, பெரியாரை சிதைப்பது என்பது திமுக உள்ளிட்ட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு இங்கே அவர்கள் வலுப்பெறுவதற்காகத்தான். சரி, திமுகவை பலவீனப்படுத்தினால் விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன நட்டம் என்ற கேள்வி எழலாம். அது திமுகவை பலவீனப்படுத்துவதாக மட்டும் முடியாது. பெரியார் அரசியலுக்கு ஏற்றி வைக்கிறார்கள். நாம் பேசுகிற அரசியல் பெரியார் அரசியல். நாம் பேசுகிற அரசியலுக்கே வைக்கிறது. ஆகவேதான் சங்பரிவார்கள் இங்கே வளரக்கூடாது, வலுப்பெற்றுவிடக் கூடாது. RSSக்கு துணை போடக்கூடிய சாதிய மதவாத சக்திகள் வளரக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். பாமகவை திமுகவில் சேர்க்கக்கூடாது என்று திருமாவளவன் தடுத்து விட்டார் என்று சொல்கிறார். இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. திமுகவுக்கு அப்படி நெருக்கடி கொடுக்க, கெடுபிடி செய்ய ஒருபோதும் நான் எண்ணியதில்லை. எங்கள் கட்சியின் நலன் நாங்கள் எடுத்த முடிவு. 2011க்கு பிறகு தருமபுரியிலே நடந்த நாயக்கன் கொட்டாய் நத்தம் சூறையாடலுக்கு பிறகு, தீ வைப்புக்கு பிறகு அவர்கள் கையாண்ட சோசியல் இன்ஜினியரிங் என்கிற நிலைப்பாடுதான் தலித் அல்லாதார் இயக்கம் கண்ட அந்த நிலைப்பாடுதான். பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், பார்ப்பனர் அல்லாத எல்லோரும் வாருங்கள் ஒன்று சேருவோம் என்றார் பெரியார். ஆனால் இவர்கள் தலித் அல்லாதவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம் வாருங்கள் என்றார். இங்கேதான் நமக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பெரியார் பெயரில் இயக்கம் கண்டவர்கள் தலித்தை எதிர்த்து பிற சாதிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கிற ஒரு அரசியல், அதுதான் சோசியல் இன்ஜினியரிங். இந்தியா முழுவதும் முஸ்லீம் அல்லாத, கிறிஸ்தவ இல்லாத பிற சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சி பிஜேபி செய்கிறது. அது அவர்களின் பார்வையில் சோசியல் இன்ஜினியரிங். அதே சோசியல் என்ஜினியரிங் என்கிற இது ஆங்கில சொல். இது சமூக
பிரிவினைக்கான ஒரு அரசியல் உத்தி. அவன் மத அடிப்படையில மக்களை பிளவுபடுத்துகிறான். அவன் முஸ்லீம் அவனோட சேராத, இவன் கிறிஸ்டியன் இவனோட சேராத, இவெல்லாம் மதமாற்றம் செய்கிறான், இந்துக்களுக்கு விரோதிகள் என்று பிஜேபி அரசியல் செய்கிறான். அதே அரசியலை இவர்கள் தலித்துகளோடு சேராதே, இவர்கள் நம் வீட்டு இளம் பெண்களை பாழ்படுத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கு எதிரான எல்லோரும் ஒன்று சேருங்கள் என்ற தலித் நெருப்பு அரசியல் கையில் எடுக்கப்பட்டது. அப்போது திருமாவளவன் அறிவிப்பு செய்தது. இனி எந்த காலத்திலும் இந்த சோசியல் இன்ஜினியரிங் இந்த நிலைப்பாட்டில் வைத்திருக்கிற கட்சிகளை நாங்கள் சேர மாட்டோம். இது எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் திமுகவுக்கோ திமுக தலைமைக்கோ எந்த நெருக்கடியும் தரவில்லை. தோழர்களே, இது கொள்கை சார்ந்த நிலைப்பாடு. தேர்தல் அரசியலிலே யாரும் இப்படி வெளிப்படையாக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. ஆனால் திருமாவளவன் எடுத்தார். இதனால் பாதிப்பு வருமா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எதிர்காலத்தில் எம்எல்ஏக்கள் இல்லாமல் போவார்களா, அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எதிர்காலத்தில் திருமாவளவன் உறுப்பினராக முடியாமல் போகுமா, அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாப்பது மட்டும்தான் எங்கள் நோக்கம். அவர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட மழைமேனி பாண்டியன் அவருடைய தோழர்கள் இன்றைக்கு வேறொரு கட்சியினர் காட்டாமல் திருமாவளவன் தலைமையை ஏற்பவர் அம்பேத்கரின் அரசியலை காக்க என்று முன்வந்திருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தோழர்களே, தேர்தல் நெருங்கிவிட்டது. நம்முடைய கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.